வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நமக்கு நம்மளோட சேனலில் லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட் 2024 அதை பற்றின இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போது நமக்கு பேப்பர் 1 எழுதினவங்க பேப்பர் 2 எழுதி செலக்ட் ஆனவங்களுக்கு பேப்பர் 2க்கு யூஜிடிஆர்பி நடந்து முடிஞ்சிருச்சு. திரும்ப டிஎன்டெட் 1க்கு எஸ்ஜிடி எக்ஸாம் நடந்துருச்சு. பிஜிடிஆர்பிக்கான செலெக்ஷன் எக்ஸாமுக்கான சிலபஸும் கெசட்ல வெளியிடப்பட்டிருக்கு. இப்ப அடுத்ததான் நம்ம டெட்டோட இனிமே இந்த வருஷம் லாஸ்ட் 3 வருஷமா நடத்தாததுக்கான டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கண்டிப்பா நடத்தணும். வருடம் 2 முறை நடத்த வேண்டியது வருடம் 1 முறையாவது நடத்த சொல்லி லாஸ்டா கோர்ட்ல டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் எதிர்பார்க்கலாம். அதை பத்தின டீட்டெயில்டு அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்டெட் பேப்பர் 1 and 2க்கான டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அனலைசிஸ் நம்மளோட சேனல்ல எப்பவுமே வந்துட்டு இருக்கும். பேப்பர் 1 and பேப்பர் 2 கிளியர் பண்ணதன் அடிப்படையில தான் நான் செகண்ட் கிரேடாகவும் சரி பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணி எக்ஸாம் இருக்கும். திஸ் இஸ் பியூர்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். நம்மளோட விஷயத்தை ஷேர் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்பிங் ஹேண்டாக இருக்கணும் அண்ட் ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிற பாயிண்ட்ல. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்ல டெஸ்ட் பேட்சஸ், ஸோ வேரியஸ் ஃப்ரெண்ட்ஸோட டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு. இதில் ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி பிஜிடிஆர்பி இங்கிலீஷ், சைக்காலஜி, எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு நியூஸ் அக்கார்டிங் டு நியூ சிலபஸ். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்டெட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர், டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டும் நடக்கணும். ஸோ டிஎன்டெட் பேப்பர் 1 அப்படிங்கிறது யார் எழுதலாம் அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் படித்தவங்க எழுத முடியும். அண்ட் பேப்பர் 2 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் 6 to 8க்கான இப்போ சொல்ல போனால் 6 to 10th வரைக்கும் இருக்கிறதுக்கான பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன டைமிங்? ஸோ ஏற்கனவே நமக்கு 3 வருடமா டிஎன்டெட் நடத்தலை. 2022 இப்போ 24 முடிஞ்சிருச்சு. ஸோ 2 வருடம் 21ல நடந்தது. ஸோ 2 வருடம் சேர்த்து இப்போ 2025 தான் இந்த எக்ஸாம் நடக்க போகுது எப்படி இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அதனால 2025 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்க இப்போ ஆல்ரெடி நடந்து முடிஞ்சவங்களுக்கான செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வரைக்குமே ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இந்த போஸ்டிங் மட்டும் தான் போடல. ஸோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க செலக்ட் ஆனவங்க எல்லாம் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு மீதி பேர் தான் இருக்காங்க. இப்போ நம்ம செலக்ட் ஆகாம இருக்கிறவங்க உள்ள போனா மட்டும்தான் அட்லீஸ்ட் டெட்டாவது பேப்பர் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம காம்படிஷனுக்குள்ளே போக முடியும். அதாவது நம்ம டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் போதுதான். ஸோ அப்போ இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணாம இருக்கிறவங்க கண்டிப்பா ஃபைனலா கிளியர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்னது மாதிரி 19,000 போஸ்டிங்ஸ் கிளியர் பண்ண போறாங்க, போட போறாங்க அப்படின்றது 110 விதியின் கீழே 110 விதியின் கீழே சிஎம் சொல்லியிருக்காரு. அதையே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டுமே, அதாவது ஸ்கூல் எஜுகேஷனா இருந்தாலும் சரி உங்களுக்கு டிஎன்பிசியா இருந்தாலும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த தகுதி தேர்வை எழுதி கிளியர் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால காம்படிஷனுக்குள்ளேயே போட முடியும். அந்த காம்படிஷனுக்குள்ள போறதுக்கே நமக்கு இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2வோட செலெக்ஷன் தேவைப்படுது. அதனால கண்டிப்பா ப்ரிப்பரேஷனை நிறுத்தாதீங்க. எப்பவுமே நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். ஒரு விஷயத்துக்குள்ள போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது போற வரைக்கும் நம்மளோட ப்ரிப்பரேஷன் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ நோட்டிபிகேஷன் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நம்ம இன்னைக்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நாளைக்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசம்பருக்குள்ள நம்ம கண்டிப்பா நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். எக்ஸாம் மார்ச் ஏப்ரல்ல எக்ஸாம் இருக்கும் டெஃபினட்டா. அதனால மந்த் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கறத நீங்க மார்ச் ஆர் ஏப்ரல்னு பிக்ஸ் பண்ணிட்டு படிங்க. லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க கோர்ட்ல இருந்து. சீக்கிரமா 2 வருஷம் நடத்தாதனால சீக்கிரமா நடத்த சொல்லி கோர்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு ஸ்டடி அப்படிங்கிறது
டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல வந்து பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். முக்கியமான வீடியோஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், நீங்க கண்டிப்பா பாருங்க. ஸோ மஸ்ட் வாட்ச். டெட் பேப்பர் 1 சரி, பேப்பர் 2 சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்த காலகட்டத்திலேருந்து இப்போ அடுத்தடுத்து இன்னுமே நீங்க வந்து காம்படிஷன் ஹெல்ட்ரா இருக்கிறதுனால, ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால இதை வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்மளோட காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்களை தயார்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். போதும் அப்படின்ற எதையுமே நினைக்காதீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்கூல் புக்ஸ் எப்படி படிக்கணும், நீங்க உங்களோட டிடிஎடா இருந்தா, அதாவது பேப்பர் 1க்கு படிக்கிறவங்களா இருந்தா சோர்ஸ் புக் எப்படி படிக்கணும், பிஎட்க்கு படிக்கிறவங்களா இருந்தா சோர்ஸ் புக்ஸ் எப்படி படிக்கணும், ஸ்கூல் புக்ஸ் எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், ஸ்கூல் புக்ஸ்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அது எப்படி ஸ்மார்ட்டா படிக்கணும், இந்த மாதிரியான நிறைய நிறைய டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஸ்டடி த டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் அண்ட் ஸ்கூல் புக்ஸ் இது எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்து தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நீங்க அனலைஸ் பண்ண வேண்டாம். லாஸ்ட் இயர் டிஎன்டெட் கொஸ்டின் பேப்பரை வாங்கி உங்களோட ஒப்பீனியனை பாருங்க. எந்த மாதிரி எதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதுக்கெல்லாம் கம்மியா இருக்கு, எவ்வளவு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து வந்திருக்கு, எவ்வளவு வந்து சோர்ஸ் புக்ல இருந்து வந்திருக்கு, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அதுல இருந்து எது வந்திருக்கு, அதே மாதிரி டிடிஎட்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாடநூல் கழகத்துல இருந்து கொடுத்த சோர்ஸ் புக்ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு, இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம். இது எல்லாத்த பத்தியுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல கண்டினியூஸா நான் என்னோட வீடியோஸை வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க அதை வந்து நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கொஸ்டின் பேப்பர் எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும், அது நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். பட் யூ ஹேவ் டு அனலைஸ் த கொஸ்டின் பேப்பர். அதுதான் நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவ் டு அனலைஸ் த கொஸ்டின் பேப்பர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிகினர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரையும் சிலபஸையும் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணுங்க. அதான் பிகினர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் நான் கொடுக்கறது இந்த வீடியோ மூலமா. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸையும் அதுக்கு அடுத்து கொஸ்டின் பேப்பரையும் நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களோட ஃபுல் மைண்ட் செட்லயே உட்காந்து அதை அனலைஸ் பண்ணுங்க. ஸோ வின்னிங் ஸ்ட்ராட்டஜி ஹெவியா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும், உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது உங்களோட மேஜர் அதை பாயிண்ட் அப் பண்ணி படிங்க. ஸோ வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ அடுத்தடுத்து உங்களோட டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு தனித்தனியா அந்த பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா வரும். உங்களுக்கு இந்த வீடியோக்கு அப்படிங்கிறது அப்பாற்பட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காம்படிஷன் இந்த 19,000 விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து உங்களால வந்து உடனே எப்ப எக்ஸாம் வரும்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சு நியூ கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இருக்கவங்களா இருந்தாலும் சரி, திரும்ப பதவி ஏற்று அதுக்கப்புறம் வந்து புதுசா வந்திருக்கவங்க அதை அனலைஸ் பண்ணி, ஸோ ரொம்ப ரொம்ப டஃப். ஸோ இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுற போஸ்டிங்குள்ள நம்ம உள்ள வரணும்னா இப்போ போடுற டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப 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 அவசியமானது. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கிளியர் பண்ணாம எக்ஸாம் வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோங்க எல்லாரும், இதை லாஸ்ட் சான்ஸா கடைசி தீக்குச்சியா நினைச்சு படிங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற யாரும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ மிஸ் ஆகாம கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஷேரிங் இஸ் கேரிங். நான் எப்படி என்னோட எக்ஸாம்ஸ்ல வந்து ஜெயிச்சேன், அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் ஜெனரேஷன்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் ஹேண்டா தான் நான் இந்த யூடியூப் சேனலை பாக்குறேன். என்னால முடிஞ்ச வீடியோஸை கண்டிப்பா என்னோட முடிஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டிப்ஸை இந்த சேனலை ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.